வணக்கம். நான் டாக்டர் இந்துமதி குபேரன், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், மும்பை. இன்னைக்கு திருப்பி அந்த டாப்பாகிளிப்ளோசின், எம்பாகிளிப்ளோசின் பத்தின ஒரு தெளிவுபடுத்துவதற்கான காணொளி. முன்னாடியே நான் டாப்பா, எம்பா பத்தி போட்ட வீடியோல நெறைய பேர் ஆமா மேடம், இதுல யூரின் போற இடத்துல கட்ஸ் வருது. ய லேடீஸ் எனக்கு யூரின் ப்ராப்ளம் வந்தது, அதனால நிறுத்திட்டேன். அந்த மாரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் அதுக்கு கிடைச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அதில இந்த சைட் எஃபெக்ட்லாம் வரும். அதாவது யூரின் போற பேசேஜில அ ஆ ஆண்களுக்கு கட்ஸ் வரும். லேடீஸ்க்கு யூடிஏ வரலாம். ஆனா இது எல்லாருக்குமே வரணும்னு அவசியம் இல்ல. ஸோ நான் முன்னயே சொன்ன மாரி 100 பேஷண்ட்க்கு எழுதுனோம்னா, அதில 25 பேஷண்ட்க்கு தான் இந்த சைட் எஃபெக்ட் வரும். 75 விழுக்காடு பேஷண்ட்டுக்கு இது வராது. ஸோ அந்த 25% பேஷண்ட்டுக்கு நாங்க முதல்லே சொல்லிடுவோம். இந்த மாத்திரை நாங்க குடுக்குறோம். டேப்பா இல்லனா எம்பா நான் எழுதுறேன். உங்களுக்கு யூரின்ல ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல கட்ஸ் வருதுன்னா, உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிறுத்திடுங்க அப்படின்னு கேஸ் ஷீட்லயே நாங்க எழுதி குடுத்துருவோம். இந்த 75%க்கு ஒண்ணும் ஆகாத பேஷண்ட்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. எதற்காக ரொம்ப நல்ல மருந்துன்னா, சாதாரணமா சுகர் குறைக்கிறதுக்காக இல்ல. ஹார்ட், கிட்னி பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. கிட்னி பேஷண்ட்டுக்கு நெறைய பேருக்கு யூரின்ல நெறைய புரோட்டீன் வேஸ்ட் ஆகும். இந்த மாரி மக்களுக்கு இந்த டாப்பாகிளிப்ளோசின், எம்பாகிளிப்ளோசின் குடுத்தீங்கன்னா, நல்லாவே புரோட்டீன் குறைஞ்சிரும். இந்த பேஷண்ட்ஸ்க்கும் யூரின்ல கட்ஸ் ஆச்சுன்னா, இத நிறுத்துவோம். ஆனா நெறைய பேருக்கு ஆகாது. 75% பேஷண்ட்ஸ்க்கு ஒண்ணும் ஆகாது. அந்த பேஷண்ட்க்கு கிட்னி, ஹார்ட்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு புரோட்டீன் லீக் ஆவறத இது நிறுத்திடும். 2வது ஹார்ட்ல பம்பிங் கம்மியா இருக்கும். நெறைய பேருக்கு இந்த 2டி எக்கோ பண்ணீங்கன்னா, இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் எங்களோட லாங்குவேஜ்ல. இந்த பம்பிங் கம்மியாவறத ரொம்ப நல்லா இது குணப்படுத்தும். ஸோ இது ரொம்ப நல்லா நாங்க டாக்டர்ஸ் யூஸ் பண்றோம். எஸ்பெஷலி கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டும் இத ரொம்ப விரும்பி யூஸ் பண்றாங்க. இத இந்த நன்மைகளால. ஆனா நாங்க எப்பதான் இந்த டாப்பாகிளிப்ளோசின், எம்பகிளிப்ளோசின் எழுதுறோமோ, அவங்களுக்கு சிக் டே கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதி குடுப்போம். உங்க மருத்துவரையும் அந்த மாரி எழுதி குடுக்க சொல்லுங்க. சிக் டே கைட்லைன்ஸ்னா ஏதாவது உங்களுக்கு ஃபீவர் வருது, இல்ல லூஸ் மோஷன் வருது, இல்ல வாமிட்டிங் வருது. அதாவது நீர் சத்து உங்களுக்கு சரியா உட்கொள்ள முடியலன்னா, அதுல இந்த டீஹைட்ரேஷன்னால இந்த மாதிரியால சில பிரச்சனைகள் வரலாம். எல்லாருக்கும் வரும்னு அவசியம் கிடையாது. ஆனா சிக் டே கைட்லைன்ஸ்ல நாங்க எழுதி குடுப்போம். இந்த மாரி ஏதாவது வைரல் ஃபீவர் வந்தா, அந்த 3 நாளைக்கு மட்டும் இந்த டாப்பாவும், எம்பாகிளிப்ளோசினும் நிறுத்திடுங்க. ஸோ இந்த மாத்திரைகள் ஒரு வில்லன் கிடையாது. 25 விழுக்காடு மக்களுக்கு தான் அந்த யூரின்ல கட்ஸு, யூரின் இன்ஃபெக்ஷன், அந்த சூடு பிடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும். 75 விழுக்காடு மக்களுக்கு வராது. அவங்கலாம் இந்த கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்ல மருந்து. இப்ப நாங்க நீரிழிவு நோய் இல்லாதவங்களுக்கும், கிட்னிக்கும், ஹார்ட்டுக்கும் யூஸ் பண்ணோம். அதனால இத ஒரு தெளிவுபடுத்தல் காணொளியா தான் நீங்க எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.